ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். வலம்புரி விநாயகரை வழிபடும் போது செய்யக்கூடாத 9 தவறுகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? வலம்புரி விநாயகர் ரூபத்தை எவ்வாறு வழிபட வேண்டும், அந்த ரூபத்தில் சிறப்புகள் என்ன, வலம்புரி விநாயகரை வழிபடும் போது என்னென்ன தவறுகளை கண்டிப்பாக செய்துவிடக் கூடாது, இந்த விநாயகரை என்னென்ன மந்திரங்கள் சொல்லி வழிபடுவதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், யாரெல்லாம் வலம்புரி விநாயகரை வழிபட வேண்டும் என்ற விவரங்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். விநாயக பெருமான் ஓம்கார வடிவமாக ஒற்றை கொம்புடனும் யானை முகத்துடனும் காட்சியளிக்கக்கூடியவர். இவரது உருவ அமைப்பிற்கு பலவிதமான காரணங்கள் உள்ளன. விநாயக பெருமானை வழிபட்டால் அதிர்ஷ்டம், செல்வவளம், புத்தி கூர்மை, வெற்றி ஆகியன கிடைக்கும். எந்த காரியத்தை துவங்குவதற்கு முன்பும் எந்த முக்கியமான விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் விநாயகரை வணங்கிவிட்டு செய்தால் தடைகள் ஏதும் ஏற்படாமல் வெற்றிகரமாக முடியும். விநாயகர் ரூபங்களில் ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் வணங்கினால் ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். விநாயகரின் இருபுறமும் இருக்கும் சித்தி புத்தி இருவரில் சித்தியை வழிபட்டால் வெற்றியும், புத்தியை வழிபட்டால் செல்வ வளமும் கிடைக்குமாம். அதேபோல் விநாயகரின் துதிக்கை இருக்கும் திசைகளும் மிக முக்கியமானதாகும். விநாயகரின் துதிக்கை வலது பக்கமாக வளைந்து இருந்தால் அவரை வலம்புரி விநாயகர் என்றும், இடது பக்கமாக வளைந்து இருந்தால் இடம்புரி விநாயகர் என்றும் சொல்வது உண்டு. சங்குகளில் எப்படி வலம்புரி சிறப்பு வாய்ந்ததோ அதேபோல விநாயகர் ரூபங்களில் வலம்புரி விநாயகர் ரூபம் மிகவும் விசேஷமாகும். இது மிகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வடிவமாகும். விநாயகருக்கு வலதுபுறத்தில் இருப்பவர் சித்தி என்பதால் இந்த ரூபத்தை வழிபட்டால் வெற்றிகள் குவியும். இதனால் இவரை சித்தி விநாயகர் என்றும் அழைப்பதுண்டு. இந்த வலம்புரி விநாயகரை வழிபடும் போது எந்தெந்த மாதிரியான தவறுகளை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். வலம்புரி விநாயகர் சிலையை தூசி படிய விடக்கூடாது. தினமும் சுத்தமான தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும். அதிக கவனமுடன் இதை சுத்தமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். வலம்புரி விநாயகர் சிலையில் சூரியனின் ஆதிக்கம் அதிகரித்து காணப்படும். இதனால் இதற்கு வேத ஆகம விதிகளின்படி முறையாக பூஜை செய்து வழிபடாவிட்டால் விநாயகர் வழிபாட்டால் கிடைக்கக்கூடிய நற்பலன்களை சூரியனின் கடும் பார்வை அழித்து விடுமாம். வலம்புரி விநாயகருக்கு சந்தன காப்பு சாத்தி வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். விநாயகருக்கு படைக்கும் பூ, மாலை, அருகம்புல், வஸ்திரம் என அனைத்தும் தினமும் மாற்றப்பட வேண்டும். வஸ்திரங்களை சுத்தமான தண்ணீரில் அலச வேண்டும். தினமும் புதிய மலர்கள், அருகம்புல் ஆகியவற்றை பக்தியுடனும் அன்புடனும் படைத்து வழிபட வேண்டும். வாசனையான தூபங்களுடன் நெய் விளக்கேற்றி வலம்புரி விநாயகரை வழிபட வேண்டும். விநாயகருக்குரிய மந்திரங்களை சொல்லி தீபாராதனை காட்டி வழிபட வேண்டும். வெல்லம், மோதகம் மற்றும் லட்டு அல்லது கொழுக்கட்டை அல்லது சுண்டல் நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். விநாயகருக்கு நாம் படைக்கும் ஒவ்வொரு நைவேத்தியமும் பஞ்சபூதங்களுடன் தொடர்புடையதாகும். இதனால் நைவேத்தியம் படைப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். விநாயகரின் வலம்புரி உருவம் பிங்கள நாடியை குறிப்பதாகும். இது சூரிய சக்தியுடன் தொடர்புடையதாகும். சூரிய சக்தி வலது துதிக்கை வழியாக பாய்வதால் இந்த உருவம் பிரம்மா, சிவன், விஷ்ணு ஆகிய முப்பெரும் தேவர்களின் வடிவமாக கருதப்படுகிறது. இது கோடி கோடி சூரியன்களுக்கு இணையான சக்தியை கொண்டதாகும். பிங்கள நாடி என்பது மூளையின் வலதுபுற நரம்பு மண்டலத்துடன் தொடர்புடையதாகும். இது மனதின் அதீத ஞான சக்தியை கட்டுப்படுத்தக்கூடியதாகும். இதற்கு ஒருவரின் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கும் தன்மை உண்டு. ஆனால் மந்திர ஜபத்தின் மூலம் இதனை தொடர்ந்து தூய்மையாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகும். இந்த விநாயகர் வடிவம் மிகவும் சக்தி வாய்ந்த நெருப்பு சக்தியாகும். ஓம் ஸ்ரீ கணேசாய நமக என்று எந்த ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்பும் இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி விநாயகரை வணங்கிவிட்டு துவங்கினால் அனைத்திலும் வெற்றி கிடைக்குமாம். குறிப்பாக மாணவர்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வந்தால் கல்வியில் உயர்வான நிலையை அடைய முடியும். ஓம் கம் கணேசாய நமக என்ற இந்த மந்திரம் எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் அவற்றை பொடி பொடியாக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாகும். அதேபோல ஓம் வக்ரதுண்டாய நமக, ஓம் ஏகதந்தாய நமக, ஓம் கிருஷ்ண பிங்கஷாய நமக, ஓம் கஜவக்ராய நமக, ஓம் லம்போதராய நமக, ஓம் விகடாய நமக, ஓம் விக்னராஜாய நமக, ஓம் தும்ரவர்நாய நமக, ஓம் விநாயகாய நமக, ஓம் விநாயகாய நமக, ஓம் கஜபதயே நமக, ஓம் பாலச்சந்திராய நமக, ஓம் கஜானனாய நமக என்ற இந்த 12 சக்தி வாய்ந்த மந்திரங்களையும் தினமும் பக்தி சிரத்தையோடு சொல்லி வந்தால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். எதிரிகள் சரணடைவார்கள். இவை நம்முடைய ஆறாவை சுத்தம் செய்து தெய்வீக சக்தியை ஈர்க்கக்கூடியதாகும். அனைத்து தீய சக்திகள் வினைகளில் இருந்தும் இது நம்மை கவசம் போல காக்கும்.